ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மாங்காய் பச்சடியோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வாங்க இந்த சுவையான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வடைச்சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. அதிகமாக சேர்த்துட வேணாம். வெந்தயம் சேர்க்கும் போது மனம் நல்லா இருக்குங்க மாங்காய் பச்சடிக்கு. இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. மாங்காய் பச்சடிக்கு சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய வெங்காயம்னா மீடியம் சைஸில் 1 எடுத்துக்கோங்க. வரமிளகா 4 கிள்ளி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை. இப்போ கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நமக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா நமக்கு இங்கே வதங்கிட்டுருக்கு. மாங்காய் நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸு. இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க இந்த மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் தோலோடு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். சில நேரம் தோலோடு சேர்க்கும்போது கொஞ்சம் கசப்புத்தன்மை மாதிரி இருக்கும். அதனால் நான் தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு மாங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போது மாங்காயை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. காரம் உங்கள் அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2ஐயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாங்காயோட. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இனி இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாங்காய்க்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேங்க. உப்பு நிறைய சேர்த்திட வேணாங்க, கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாங்காய் நமக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருக்குங்க. மாங்காயுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாங்காய் நல்லா வெந்துடணும். அதே மாதிரி தண்ணி நம்ம மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதுங்க. இனி நம்ம மாங்காய் பச்சடிக்கு இனிப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேங்க. அதனால் அதே அளவுக்கு 1 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் ரொம்ப மண் இல்லாத வெல்லமாக எடுத்துக்கோங்க. இதில் மண் அதிகமாக இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எடுத்துருக்க வெல்லத்தில் மண் இருக்குது அப்படின்னா வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெல்லம் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணுங்க. வெல்லத்தை முன்னாடியே சேர்த்துட்டா மாங்காய் சீக்கிரம் வேகாதுங்க. நல்லா மாங்காய் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நல்லா கரைய ஆரம்பிக்கும். அப்பப்போ இடையில நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், வெல்லம்லாம் நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு திக்கான பதமாக வந்துருச்சு. ஆறுனா நமக்கு இன்னமும் நல்லா கெட்டிப்படுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப சுவையான மாங்காய் பச்சடி ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நீங்களும் மாங்காய் பச்சடி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.